தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச இயல்பு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு திரும்ப இன்று முதல் சிறப்பு பேருந்துகள். 2 நாட்களுக்கு மொத்தமாக 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் அறிவிப்பு. சென்னை நெல்லை இடையே இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில். நெல்லையிலிருந்து நாளை பிற்பகல் தாம்பரத்திற்கு ரயில் இயக்கம். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் பாதுகாப்பு தீவிரம். உதகை ஆரணி பகுதிகளில் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் பூட்டி சீல் வைப்பு. பல்வேறு ஊர்களில் சீல் வைக்கப்பட்ட எந்திரங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் தன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என மத்திய அரசுக்கு கேள்வி. அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் பதிவு. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும் கருத்து. தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை தாவேக நிர்வாகிகளிடம் விஜய் கேட்டறிந்ததாக தகவல். பட்டினப்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் செங்கோட்டையன், ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விதிமீறலால் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்தது ஆர்பிஐ. பேடிஎம் யூபிஐ ஆப் மூலம் பிற வங்கி கணக்குகளை இணைத்து தொடர்ந்து பணப்பரிவர்த்தனை செய்யலாம் எனவும் விளக்கம். ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த விவகாரத்தில் அதன் பட தொகுப்பாளர் பிரதீப் ராகவை இடைநீக்கம் செய்து தென்னிந்திய தொகுப்பாளர் சங்கம் நடவடிக்கை. திரைப்படங்களுக்கு சங்க உறுப்பினர்கள் அல்லாதவர்களை உதவியாக பயன்படுத்தியதால் சஸ்பெண்ட். பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா. அசோக் மிட்டல் மற்றும் சந்தீப் பதக் ஆகிய எம்பிக்களும் பாஜகவில் இணைந்தனர். மேற்கு வங்க பெண்களின் கனவுகளை நசுக்க யாரையும் பாஜக அனுமதிக்காது என மேற்கு வங்க பரப்புரையில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. ஈரான் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுக்கு வழங்கப்பட்ட அவகாசம் விரைவாக முடிந்து வருவதாகவும் எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரில் 5 வெற்றிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறிய பெங்களூரு அணி. சின்னசாமி மைதானத்தில் நடந்த போட்டியில் விராட் கோலி படிக்கல்லின் அதிரடி அரை சதத்தால் குஜராத் அணியை வீழ்த்திய சத்தல்.